Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th standard maths NCERT syllabus chapter 4 exercise 4.3ல 6 sum பார்க்க போறோம். Nisha bought a jeans marked at rupees 625 and got free with its belt costing rupees 25. நிஷான்றவங்க ஜீன்ஸ் வாங்கியிருக்காங்க. மார்க்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா rupees 625 and அவங்க வந்து அதுக்கு பெல்ட் ஃப்ரீயாக வாங்கியிருக்காங்க. பெல்ட் எவ்வளோன்னா காஸ்ட் rupees 25. த ஷாப்கீப்பர் மேட் அ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க ஷாப்கீப்பர் எவ்வளோன்னா 20% ஆன் த டிரான்சாக்ஷன். ஹவு மச் ஹேட் த ஷாப்கீப்பர் பெய்ட் ஃபார் த ஜீன்ஸ். ஷாப்கீப்பர் அந்த ஜீன்ஸுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி நெட் ப்ரைஸ் ஆஃப் த ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா 625. அந்த பெல்ட் காஸ்ட் சப்ராக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த பெல்ட் காஸ்ட் எவ்வளோ 25. ஸோ 625 minus 25 எவ்வளோ 600. கிளியர். இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20%. இப்போ நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஜீன்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எனக்கு தெரியாது. லெட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஜீன்ஸ் பி எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஓகே, எப்பவுமே ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு டோட்டல் அந்த நெட் ப்ரைஸ் வேல்யூ எழுதணும். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ எக்ஸு ப்ளஸ் 20 எவ்வளோ பர்சன்டேஜ் 20%, 20/100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்னா எக்ஸு. நெட் ப்ரைஸ் எவ்வளோ 600. 0 0 1 டைம் 5 டைம். இப்போ என்ன பண்ணணும், நோ வேல்யூ மீன்ஸ் கன்சிடர்ஸ் 1. எல்சிஎம் எடுத்தானா வரும் 5. இங்கே 5னா இங்கேயும் 5. ஸோ 5x ப்ளஸ் இங்கே வந்து 1x ஈக்குவல் டு 600. கிளியர். அப்போ நோ வேல்யூ மீன்ஸ் கன்சிடர்ஸ் 1. 5 + 1 எவ்வளோ 6. 6x/5 is equal to இந்த 600 எழுதிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். 6 5s are 30. இந்த 2 0 அப்படியே எழுதிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் இங்கே வச்சுட்டு 6 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆக்குது என்னிடம், டிவிஷன் ஆகிடும். 6 டேபிள் 1 டைம். 6 டேபிள் எவ்வளோ டைம் 5 6 are 30 போயிடுமா, மீதி 2 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 500. ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட் எப்படி முடிக்கலாம், காஸ்ட் ப்ரைஸ் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க நெட் ப்ரைஸ் ஆஃப் த ஜீன்ஸ்னு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஜீன்ஸ்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஜீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 500. ஏன்னா அந்த கஸ்டமர் அவ்வளோக்கு தானே வாங்கினாங்க. எப்படியும் எழுதலாம், என்ன அவங்க புக்கில் கொடுத்துருக்க மாதிரி ஷாப் கீப்பர் நேம் வச்சு கூட எழுதலாம். கிளியர். தேங்க்யூ.